ஐயா, இந்த கலிகாலத்தில் என்னை நல்லவங்களா வாழ எப்படியா விடுவாங்க? நான் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா என் பொண்டாட்டி வந்து நான் பணம் வாங்கிட்டு வரலையா, நீ என்ன மனுஷன் அப்படின்னு பொண்டாட்டி திட்டுறா. பிள்ளை என்ன கேட்குறான், என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்க உங்களுக்கு துப்பு இல்லை. என் கூட ஃப்ரெண்ட் இருக்கிறவன் அவன் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களாம். கூட பிறந்த அக்கா தங்கச்சி எனக்கெல்லாம் என்ன சொத்து சேர்த்து வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த. அப்பா அம்மா என்னடா வயசான காலத்தில் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற. இப்படி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பேஸ் பண்ணி சொல்கிற ஒரே வார்த்தை, நீ வந்து நல்லவனாக இருந்து சொற்பமாக சம்பாரித்து எங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறன்னு கேட்கல, நிறைய சம்பாரிச்சிட்டு எங்களுக்கு நல்லா பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் யாரை காப்பாற்றணும் காப்பாற்றலைன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி வாழ்க்கையோட முறையை தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னாடி பல பேரை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நிறைய பெரிய செல்வந்தனாக இருப்பான், ஆனால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்காம போயிருக்கும். இவ்வளோ சொத்து சுகம் இருந்து என்ன செய்ய, என் வாழ்க்கை நல்லா இல்லாமாங்க. ஆனால் ஒன்றுமே இருந்திருக்காது. அவங்க வீட்டில் வந்து சிரிப்பு சந்தோஷம் அவ்வளோ நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை பணத்தை வச்சு டிசைட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஆடை இருக்குன்னா அந்த ஆடை மானத்தை மறைக்கதானே தவிர அந்த ஆடை 50,000 1,00,000 கிடையாது. இங்கே எவ்வளோ மேன்மை பொருந்தியவராக இருக்கிறீங்கன்றது உங்கள் ஆடையை வச்சு கிடையாது, உங்களோட நடவடிக்கையை வச்சு தான். நீங்கள் 1,00,000க்கு ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் நீங்கள் செய்கிற தொழிலோ நீங்கள் வந்த வழியோ தவறாக இருந்ததுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, அவன் பெரிய பணக்காரன், ஆனால் அவன் வந்த வழி எப்படி தெரியுமா, அவன் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி தான் வந்தான், பல பேர் வீட்டை கொள்ளடிச்சு தான் வந்தாம்பாங்க. அதை விட நாம் கந்தல் துணியை கட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏழ்மையாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் உங்களோட செயல்பாடை டிசைட் பண்ணணும். உங்கள் கூட இருக்கிறவ பல ஆயிரம் சம்பாதிக்கிறா, உங்கள் கூட இருக்கிறவங்க பல லட்சம் சம்பாத்தியத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, வீடு வாசல் வச்சுருக்காங்க, நானும் அதே மாதிரி வாங்கணும், நகை நட்டு நானும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குண்டான முயற்சியை நல்ல வழியில் தேடுங்க, தப்பே கிடையாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆசைகளை குறைச்சி கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆசை வந்ததுன்னா அதுக்குண்டான பலாபலனையும் என்ன செய்யணும், நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். போய் அதுக்குண்டான செயல்பாடை நீங்கள் தேடித்தான் ஆகணும். மனைவி கேட்குறா, தங்கச்சி கேட்குறான்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நேர்மையாக வாழணும், நிம்மதியாக இருக்கணும், பலரோட சொத்து நமக்கு வேண்டாம், பாவம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் ஆசிரியர், அப்பாவான அம்மாவான நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகள்